அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம். துறையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமி ஒரு 25 ஏக்கர் பூமி வந்து விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அடி வருங்க ரோடு பேஸு. ரோடு பேஸு நான் கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ வீடியோவை பாருங்கள். அந்த ரோடு பேஸே தான் இந்த தடம் போகுதுங்க. அவங்க சொந்த தடம் போட்டு வச்சுருக்கிறாருங்க. ரோடு பேஸ்லேயே நம்மளுக்கு வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு 1500 அடி ரோடு பேஸு வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி தொட்டி. இதில் வந்து தண்ணி தொட்டிலாம் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு தண்ணி தொட்டி போட்டுக்கிறாருங்க. காங்கிரீட்டில் போட்டு நல்லா பெரிய தொட்டியை போட்டு வச்சுருக்கிறாருங்க. இந்த பூமி தான் பாருங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா போர் குத்திக்காலையே இருக்குது. தண்ணி தொட்டிக்கிட்டே போர் 3 போர் இருக்குதுங்க. இங்கே ஒரு போர் இருக்குதுங்க. 2 போரு. 20 HP சர்வீஸ் வந்து இப்போ இருக்குதுங்க. 20 HP சர்வீஸு நம்மளுக்கு இருக்குதுங்க. 10 HPக்கு எழுதி வச்சு பணம் கட்டியாச்சுங்க. அந்த சர்வீஸு வந்துடுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 25 ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா 30 HP சர்வீஸ் இருக்குதுங்க. 3 பேருன்னு பாருங்களா. அதெல்லாம் நல்ல தண்ணிங்க. நல்ல கரும்பு பாருங்கள். கரும்பு இப்போ போட்டு நல்லா வந்துருச்சுங்க. கரும்பு எவ்வளோ உயரம் வந்துருக்குது. பூமி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரிசல் மண் மாதிரி வரும்னு பாருங்களேன். ஆனால் வந்து களிமண் கிடையாதுங்க, கரிசல் மண். கொஞ்சம் கருப்பு கலர் மாதிரி வரும். நம்ம ஏரியா பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்மண் பூமி வந்துருக்குங்க. இங்கே ஒரு போருங்க சர்வீஸு எல்லாம் இருக்குதுங்க. இந்த சவுக்கு தோட்டமும் நம்மளுக்கு தாங்க. இந்த 25 ஏக்கராவுக்கு தான் சேருங்க. ஆனால் வந்து அங்கங்கே வந்து தடம் நம்மளுக்கு பாதைகள் வந்து அந்த 25 ஏக்கராவுக்கு வண்டி போகிற மாதிரி நல்லா பெரிய பாதையை போட்டு வச்சுருக்கிறாருங்க. இப்போ நாம் அந்த பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோங்க. இந்த 25 ஏக்கராவும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ரவுண்டு நம்ம சுற்றி வரதுக்குள்ள ஆள் களைச்சி போயிடணுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி 25 ஏக்கராகும் சதுரத்துக்கு சதுரமாக தாங்க வரும். எந்த மூலையும் நம்மளுக்கு கட் ஆகாத 4 மூலையும் நச்சுன்னு இருக்குதுங்க. ரைட்டு குபாரமும் ரைட்டு ஏறின மாதிரி தான் வரும். நம்மளுக்கு அதையும் கட் ஆகாதுங்க, ஈசானியும் கட் ஆகாது. நல்லா இருக்குதுங்க. இதை மண் பாருங்கள். கரிசல் மண் தான். கரிசல் மண்ணாக இருந்தாலும் வெள்ளாமல் அருமையாக வந்துருக்குதுங்க. அதை கரும்பு பேர் பாருங்கள். மண்ணை வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. கடை சவுக்கு தோட்டம். அதுலேயே வந்து தென்னந்தோப்பு வச்சுருக்கிறாருங்க. உள்ள தென்னை மரமும் தோப்பாக வச்சுருக்கிறாருன்னு பாருங்களேன். அது ஒரு 3-4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா காப்புக்கு வந்துடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேற்கு கடைசிங்க. இப்போ நாம் இந்த பார்த்துட்டு போகிறத மேற்கு கடைசிங்க. நம்மளுக்கு சுற்றி வரவே இந்த 25 ஏக்கராவுக்கும் பென்ஷனோட போட்டு நல்லா கம்பி வேலி போட்டு நீட்டாக வச்சுருக்குறாருங்க. இதில் நம்மளுக்கு பெரிய மெத்தை விட ஒன்றும் இருக்குதுங்க. மெத்தை விட்டையும் பின்னாடி காமிக்கிறேங்க. அனைத்து வசதியும் பண்ணி வச்சுருக்கிறாருங்க. எல்லாம் தென்னங்கன்று வச்சுருக்குங்க பாருங்கள். எல்லாமே இந்த பக்கத்தை வந்து சவுக்கு தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு வந்து சவுக்கு மரம் வெட்டு வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு உள்ளே இருக்குது பாருங்கள். தோப்பை வச்சு விட்ருக்கிறாரு. இது காப்புக்கு வந்துடுங்க. இந்த சவுக்கு மர தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு தான் வச்சுருக்கிறாருங்க. இதுலேயே பார்த்திங்க இந்த இடத்துல வந்து ஒரு பாதை வந்து நம்மளுக்கு போட்டு விட்ருக்குறாருங்க. அங்கங்கே நம்ம மெட்டில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கங்கே நம்மளுக்கு வந்து இந்த சவுக்கு தோப்பு தான் கடைசின்னு பாருங்களேன். அந்த கல் ஒன்று நட்டுருக்குலாங்க, அதுதான் கடைசிங்க. மேற்கு கடைசி.
இன்னும் வந்து போகணுங்க. 25 ஏக்கரானு ஊர்பட்ட தூரமாக இருக்குதுங்க. ஆனால் இங்கே வந்து வெள்ளாமல் பண்ணாலும் நல்லா வருங்க. எல்லாமே தென்னந்தோப்பு வச்சுருக்குறானுங்க. அதான் இன்னொரு எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் எல்லாமே காப்புக்கு வந்துடுங்க. இந்த பக்கத்தையும் வச்சுருக்கிறாருங்க. அதில் கரும்பும் போட்டிருக்கிறாருங்க. தோப்பும் நல்லா இருக்குது. தோப்பு வச்சுருக்கிறாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மண் வந்து நம்ம ஏரியா மாதிரி கொஞ்சம் மண் இல்லைங்க. ஆனால் மண் நல்ல மண் தாங்க. வெள்ளாமைக்கு தகுந்த மண் தான் பாருங்கள். வாழைக்கண்ணெலாம் வச்சுருக்கிறாரு. அந்தளவுக்கு மண் நல்லா இருக்குதுங்க. இந்த கரும்பு காடு தான் கடைசி. வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுக்கு தோப்பு வந்து மேற்கு கடைசிங்க. அந்த பூண்டு மலை வச்சுருக்கிறது அடைங்க. அப்படியே வந்தோம்னா இது பார்த்திங்கன்னா தென்பக்கத்தை கடைசிங்க. நம்மளுக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈசானியும் குபாரமூலையும் ரோடு பேஸில் வந்துடும்னு பாருங்களேன். இதுதாங்க இந்த கரும்பு காடு தான் அத்து. முன்னாடி கல் தெரியுது பாருங்க, காமிக்கிறேன். எல்லாமே எல்லா தோட்டத்துக்குமே சொட்டு நீர் போட்டு நம்மளுக்கு வச்சுருக்குதுங்க. மண் வந்து களிமண்ணெலாம் இல்லைங்க. மண் நல்ல மண்ணுங்க. இதை பாருங்கள், மண்ணெலாம் வந்து நம்ம குறை சொல்லாத அளவுக்கு மண் வந்து கொஞ்சம் கருப்பு கலராக இருக்குதுன்னு பாருங்களேன். களிமண் கிடையாது. ஆனால் அருமையான பூமிங்க. இதுதாங்க தைக்கு கடைசி வந்தேச்சுங்க. இதுதான் கடைசின்னு பாருங்களேன். இது மேற்கு கடைசி. இது மேற்கு கடைசிங்க. இது வந்து மேற்குன்னா வடக்கு வருங்க. வடக்கு கடைசிங்க. இது கடைசிங்க. இந்த கம்பி வேலி அப்படியே ஒரு ஒழுக்கத்துக்கு நேராக போகுதுன்னு பாருங்களேன். தோட்டம் இதுதாங்க. நம்மளுக்கு சுற்றி வர பென்ஷன் அடித்து நீட்டாக போட்டு எல்லாமே கம்பி வேலி போட்டு விட்டாருங்க. எந்த இடத்துலையும் நம்மளுக்கு கட் ஆகாதுங்க. கேட்ட வந்து பார்த்திங்கன்னா நெந்த சோப்பு போட்டு வச்சுருந்துருக்காங்க. இல்லை வெட்டிட்டாங்க. இப்போ நம்ம இதுதான் பார்த்திங்கன்னா கிழக்கு கடைசிங்க. இந்த காடு கிழக்கு கடைசிங்க. நம்ம பாருங்களேன், கிழக்கு கடைசி இந்த வயல் தாங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நேராக தான் போகுதுங்க. பார்க்கலாங்க, வீடியோவை பார்க்கலாங்க, காட்டையும் பார்க்கலாம். வீடியோ வந்து என்றைக்கு பார்த்தாலும் முழுசும் வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்க. இது கடைசின்னு பாருங்களேன். கிழக்கு கடைசினா வந்து வாய் மூலையே வந்துடும்னு பாருங்களேன். இந்த கரும்பு காடு தாங்க. அதுக்கு கட்ட சவுக்கு மரம் வச்சுருக்குறாருங்க. தென்னந்தோப்பு அதுக்குள்ளேயே வச்சுருக்குறாருங்க. இந்த வந்து பார்க்கலாங்க. இப்போ கிழக்கு கடைசியுமே ஒரே நேராக தான் போகும் பாருங்கள். நேராக தான் போகுதுங்க. பார்க்கலாங்க, வீடியோவில் பார்க்கலாங்க, காட்டையும் பார்க்கலாங்க. நேரில் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா களிமண் இருந்துச்சுன்னா இந்தளவுக்கு வந்து மண் எடுத்து கோமாசு கட்டி கிடங்கு போட முடியாதுங்க. மண் நல்ல மண்ணாக காட்டினாங்க, மம்டி பிடிக்காது. மண் நல்ல மண் கருப்பு மண்ணாக காட்டினாங்க. இந்தளவுக்கு கிடங்கு நல்லா பார் விளம்பி நல்லா நீட்டாக வச்சு நீட்டாக பண்ணி இருக்கிறாருங்க. கிடங்கு பார் நல்லா விளம்பி நீட்டாக வச்சுருக்கிறாருங்க. பாருங்கள், அந்தளவுக்கு வந்து ஆளுதான் வேலை செஞ்சுருக்காங்க. நீட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். தோட்டத்தை வந்து மண்ணெலாம் வந்து மண் தான் கருப்பு வழியே வந்து களிமண் கிடையாதுங்க. நேராக இப்போ நம்ம ரோட்டு பக்கம் பார்த்தும் போய்கிட்டு இருக்கிறோங்க.
இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பாத்து கடைசி வந்துடுதுன்னு பாருங்களேன். கிளப்பாத்த கடைசி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈசானி வளர்ந்த மாதிரி தான் போகுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பாருங்களேன். இதில் வந்து ரைட்டாக கட் ஆகி அப்படியே ரைட்டாக ஈசானி வந்து வளைஞ்சி போகுதுன்னு பாருங்களேன். இதுதாங்க இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நேராக வந்து கிழக்கு திரும்புதுங்க. கிழக்கு திரும்பி இங்கே ஒரு போர் இருக்குதுங்க. மொத்தம் 4 போர் இருக்க மாட்டேங்குதுங்க. மொத்தம் 20 ஹெச்பி சர்வீஸ் இருக்குது. 10 ஹெச்பி சர்வீஸுக்கு வந்து எழுதியிருக்கிறாருங்க. இந்த பாதையை வந்து நம்மளுக்கு வந்து அங்கங்கே போட்டு வச்சுருக்காருங்க. பாதை வந்து நல்லா பெரிய பாதையை நல்லா போட்டு வச்சு நீட்டாக வண்டி வச்சுருக்கிறாருங்க. தென்னங்கன்று சுற்றி வர காட்டை சுற்றி வச்சுருக்கேன். அதில் சவுக்கு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்று வச்சுருக்கிறாருங்க. நம்மளுக்கு அனைத்து வசதியும் பண்ணி வச்சுருக்காருங்க. தண்ணிக்கு வந்து நம்மளுக்கு குறைபாடு இல்லைன்னு பாருங்களேன். தண்ணி உள்ள ஏரியாங்க, அருமையான ஏரியா. இந்த தடமும் பார்த்திங்கன்னா நிறைய ரோட்டுக்கே போய் சாய்ண்டாகுதுங்க. இந்த தடம் நல்லா வந்து காட்டை சுற்றி வரவும் தடம் போட்டு வச்சுருக்காரு. நம்ம எந்த காட்டுக்கும் நம்ம போக தேவையில்லைங்க. ஈசானி வளர்ந்த மாதிரி இந்த பிட்டு எடுத்து அப்படியே நேராக ரோடே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ரோடு அந்த கடைசியே போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க. தோட்டத்தை வந்து குறை சொல்லாம முடியாத அளவுக்கு வெள்ளாமல் வச்சுருக்காங்க. சவுக்கில் இப்போ வந்து இன்னொரு 2 வருஷம் போயிடுச்சுன்னா சவுக்கு வெட்டலாங்க. நம்ம வாங்குகிற காசு அளவுக்கு சவுக்கே விற்று போயிருங்க. அந்தளவுக்கு மரம் பெருவணியாக இருங்கன்னு பாருங்களேன். எல்லாத்துக்குமே சொட்டு நீர் வசதி போட்டு வச்சுருக்கிறாருங்க. தண்ணி வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணி எட்டை பண்ணி வச்சுருக்காரு. இந்த தடமும் ஒரு தடம் போட்டு அங்கங்கே காட்டை சுற்றி வரவே 20 அடி தடம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க. அதுதான் ரோடு காமிக்கிறேங்க. இந்த பெரிய தானே பாருங்களேன். நான் ஒரு கொஞ்சம் ரைட்டே கட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போக முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இருந்தேன். வாய் மலை தான் இது கிளம்பல. இந்த குபேரமூல் அங்கே இருக்குன்னு கிளம்போல் இது எது கிழக்கியா? வெள்ளை சொல்லி புண்டை சோறு சரிண்ணா. நம்ம ஊர் தேவை இப்போ போடலாம். இது 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 வந்து கிழக்க குபேர மூளை. சரி இது குபேர மூளை. கிளம்பூலம் இங்கே வரும். கிளம்பூலம் இங்கே வந்து தொலைங்கண்ணா. நான் வேறு கிளம்பூலம் கட்ட வலின்ட்டு வந்துட்டேன்னு இதுதான் கிளம்பூலன்ட்டு. நீ மூளை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் சொல்லிவிட்டுனே வேற. சரி நான் கிளம்பலையெல்லாம் கட்டாளின்னு சொல்லி வச்சுருக்கிறது. இந்த ரோசாப் காடு தான் கடைசி. இதில் நம்மளுக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இது நீர் பூசணி போட்டு அறுவடை பண்ணி இருக்கிறாருங்க. காடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடு மட்டத்துக்கு ரோட்டுக்கு மேலே தான் பூமி இருக்குது, கீழே இருக்காதுங்க. குளிக்கல்னு நினச்சிக்காதீங்க. பூமி நல்ல பூமி தாங்க, அருமையான பூமி. இந்த பூமி யாருக்குமே பிடிக்குங்க. ரோடு பேஸ்லேயே இருக்குது. ரோடு பாருங்கள், பெரிய ரோடு, ஒரு பைபாஸ் மாதிரி ரோடுங்க. இந்த ரோசாப்பு காடு தான் கடைசின்னு பாருங்களேன். இதுதான் ரோடு பேஸு. ரோடு பார்த்துங்க, பெரிய ரோடு தாங்க. ரோடு வந்து சின்ன ரோடுன்னு நினச்சிக்காதீங்க. ரோடு பார்த்திங்க அந்த வேளா மரத்தை வரைக்கும் வருங்க.
ரோடு எத்தாவல் ரோடுன்னு பார்த்தீங்க. இந்த ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இது ரோசாப்பு, இது வந்து ரோசாப்பு காடுங்க. பூமி அருமையான பூமிங்க, விவசாய பூமி, பெரிய ரோடு. இந்த பூமி வந்து ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டுக்கு வீட்டுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ வந்து தடம் போட்டு வச்சுருக்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குபார மூலையில் கொஞ்சோண்டு இடம் விட்டுட்டு மீதி வந்து கொஞ்சம் வீடு தள்ளி கட்டியிருக்காருங்க. ஒரு ஏக்கர் போட்டு அந்த சைடு தள்ளி வீடு கட்டியிருக்காருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு வந்து நல்லா வாஸ்து பிரகாரம் தான் ஓரளவு வாஸ்து பிரகாரம் தான் கட்டியிருக்கிறாருங்க. இந்த ரோசாப் செடி தான் பாருங்களேன். இந்த பக்கத்துக்கு வாசல் கை போட்டு வந்துருக்குறாருங்க. எல்லாமே அங்கங்கே சொட்டு நீர் தாங்க. எல்லாமே சொட்டு நீர் போட்டு நீட்டாக எல்லா 25 ஏக்கராவுக்கும் சொட்டு நீர் வசதி எல்லாமே போட்டு நீட்டாக வச்சுருக்கிறாருங்க. வீட்டை காமிக்கிறோம் பாருங்கள். வீடு பெரிய மெத்தை வீடுங்க. 2 அடுக்கு மெத்தை வீடு கட்டி வச்சுருக்கிறாருங்க. அது இல்லாத கார் நிறுத்துற மாதிரி ஒரு செட்டு ஒன்று போட்டு வச்சுருக்கிறாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வச்சுருக்கிறாருங்க, சவுக்கு தோப்பு வச்சுருக்கிறாரு, தென்னந்தோப்பு இப்போ வந்து வச்சுருக்கிறாருங்க. சவுக்கு தோப்புக்குள்ளே அனைத்து வசதியும் பண்ணி இருக்கிறாருங்க. வீடியோவை நம்ம முழு வீடியோவை பாருங்கள். காடு எல்லாமே சுற்றி வரும், உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் ஆகிடுச்சுங்க. இந்த என்ட்ரன்ஸை வந்து தெற்கு கடைசி தாங்க இந்த ரோசாப் செடிங்க. அப்படியே நேராக போயிருக்குங்க. இந்த பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் போட்டு நெல் எடுத்துருக்காருங்க. ஏரியாங்க. நெல் பாருங்க போட்டு அறுத்து விவசாயம் பண்ணி எல்லாம் எடுத்துருக்கிறாருங்க. இதே நெல்லங்க பார்த்துங்க. நெல் எடுத்தால் நான் எடுத்துருக்கிறேன்னு பாருங்கள். இதுதான் வீடுங்க. வீடு நல்ல பெரிய மெத்த வீடுங்க. காரைக்கெல்லாம் நல்லா நீட்டாக போட்டு வச்சுருக்கிறாருங்க. வீடு பார்த்துங்க இந்த அளவுக்கு 2 அடுக்கு மெத்த வீடுங்க. வீடு நீட்டாக இருக்குதுங்க. இப்போ தான் வீடு கட்டி ஒரு 2 வருஷம்தான் ஆகுதுங்க. வீடு வந்து நீட்டாக கட்டி நீட்டாக பூசிருக்கிறாருங்க. வீட்டை வந்து நம்ம அது வந்து சொந்த மணல் போட்டு தான், செங்கல் செவுரு தாங்க, மணல் போட்டு நீட்டாக கட்டி வச்சுருக்கிறாருங்க. அனைத்து வசதியும் பண்ணி வச்சுருக்காருங்க. அது இல்லாத வந்து கார் நிறுத்துற மாதிரி ஒரு செட்டு, பெரிய செட்டாக போட்டு வச்சுருக்கிறாருங்க. இந்த செட்டு தாங்க. எல்லாமே செங்கல் நெல் தான் கட்டி வச்சுருக்கிறாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. காரக்கலம் போட்டு நீட்டாக வீடு நீட்டாக கட்டி நீட்டாக அருமையாக பண்ணி வச்சுருக்காரு பாருங்க. இது வெளிகாலுங்க. வெளிகாலுங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி நீளத்துக்கு வீடுங்க. வீடு பெரிய வீடுங்க. 10-20 சதுர மீட்டர் வருங்க வீடு.
இதுதான் ஒரே நேராக போகுதுங்க. இதுவும் கட்டாகாதுங்க. வீடு பாருங்கள், பின்னாடி எல்லாம் பொசிஷனு நல்லா நீட்டாக வச்சு தண்ணி டேங்கெலாம் வச்சு நீட்டாக போட்டு வச்சுருக்கிறாருங்க. அருமையான வீடுங்க, புது வீடு. இதெல்லாம் ஒரு செட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காருங்க. இது ஒரு வாட்ஸ்அப்பு கார்டுங்க. வீட்டில் வந்து இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க படி மேல் மெத்தைக்கு. மேலே வந்து ஒரு ரூம்பு, வீடு பரப்பு பார்த்துங்க. வீடு பெரிய மெத்தை வீடு தாங்க. மேலே வந்து ஒரு ரூம் போட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்கிறாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 17 பெரிய ரூம் தாங்க. ஆனால் 20 வருங்க. அது இல்லாத இங்கே வந்து குளிக்கிற மாதிரி ஒரு ரூம்பு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாம் மேல் மெத்தையிலையும் இருக்குதுங்க. நம்மளுக்கு காடு பரப்பு பார்த்திங்கன்னா இங்கே இருந்தக்குள்ளே காட்டு 25 ஏக்கராகவே நம்ம பார்த்துக்கலாங்க. மொத்தமாக வீடியோ எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு கடைசிங்க. மேற்கு கடைசியிலேருந்து அப்படியே நம்ம காடுங்க மெத்தமாக பார்த்தோம்னா ஒரு சாதாரண பெரிய இருக்குங்க. நம்ம காட்டுக்கு வாட்ச் பண்ணிக்கலாங்க. ஏசி போட்டு நெட்டை வச்சுருக்கிறாங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 20க்கு 16 ஹாலுங்க. அது இல்லாத வந்து பெட்ரூமும் பெருசு தாங்க. பெட்ரூம் பார்த்திங்கன்னா இது 17க்கு 16ங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. எல்லாமே நீட்டாக வீடு இருக்குதுங்க. எல்லாமே வந்து பெரிய டைல்ஸ் கல்லுங்க தான், மொசைக் கல், கிரானைட் கல்லுங்க. ரெண்டு பெட்ரூம் இருக்குதுன்னு பாருங்களேன். 2 பெட்ரூம்பு, ஒரு டைனிங் ஹாலு, ஒரு சமையல் கட்டு. இது வந்து பெரிய ஹால் தாங்க. இந்த ரூம்பு வந்து பார்த்திங்கன்னா 17க்கு 16 இது ஒரு ஹால் வருதுங்க பெட்ரூம்பு. அது இல்லாத இது டைனிங் ஹாலுங்க. இது சமையல் கட்டுங்க. சமையல் கட்டு எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. எல்லாமே புது வீடு தாங்க. வீடு கட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் தான் ஆகுதுங்க. இது ஒரு பூஜை அறைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 20 வந்து வெளி ஹாலுங்க. இது ஒரு பெட்ரூமுங்க. இது வந்து பெரிய ஹால் தாங்க. 2 பெட்ரூமு பெரிய பெட்ரூமுங்க.
வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 17 பெட்ரூமுங்க. நீட்டாக இருக்குது வீடு, சூப்பரான வீடு. இது வந்து 25 ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை விலை வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபா சொல்கிறேன். அப்படிங்க எதை உடனடி கரையும்னா கொஞ்சம் குறைச்சி பேசலாங்க. இந்த பூமி பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். இது நம்ம பூமி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வீடு தோட்டம் வாங்க விற்க எங்களுக்கு அணுகவும். நன்றி, வணக்கம்.